சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம ரோகிணி இருந்துட்டு கிருஷை கூட்டிட்டு வந்து அவங்க மேல சிம்பத்தி வர மாரி பார்க்குறாங்க. நான் மனோஜ் கூட சேர்ந்து ஒண்ணா வாழணும். நான் இவனை படிக்க வைக்கிறது, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவோட ட்ரீட்மெண்ட் செலவு, இப்படி எல்லாத்தையும் நான் ஒருத்தியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த டிவோர்ஸ் கேஸ் வந்து கோர்ட்டில் வருதுனால மனோஜ் என்னை வேண்டான்னு சொல்கிறதுனால அந்த டிஃப்ரென்ஷன்லேயே நான் வேலைக்கு போகிறதையும் நிப்பாட்டிட்டேன். என்னால் ஒழுங்காக வேலை கூட பார்க்க முடியல, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு இந்த கேஸை வந்து தள்ளி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ரோகிணியோட மாதம் செலவுக்காக ஒரு 25,000 ரூபாய் கொடுக்க சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ரோகிணி. மனோஜும் நம்ம விஜயாவும் பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் என்னம்மா இது இப்படி ஆயிடுச்சு, நாளைக்கு வேற என்கேஜ்மெண்ட் வேறு இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிச்சயதார்த்தமும் நடந்தே தீரும், இந்த கல்யாணமும் நடந்தே தீரும். இந்த கோர்ட்டில் நடந்த விஷயம் வீட்டில் யாருக்கும் தெரியக்கூடாது, நம்ம ஆக வேண்டிய வேலையை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.